எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பிசியை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் கூலர் வாங்கலாமா லிக்விட் கூலர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். லிக்விட் கூலர் போனால் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது, ஏர் கூலர் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்குது, என் ப்ராசஸருக்கு கூலரே தரதில்லை, எந்த கூலர் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல விதமான கேள்விகள் இருக்கும் ஒரு பிசியை பில்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வேறு யாராச்சும் பிசியை பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மச்சான் இந்த வீடியோவை பாருடா, நீ பிசி பில்ட் பண்ணும்போது யூஸ் ஆகுண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க என்ன ஏது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். கடைசியாக போட்ட 1 லட்ச ரூபா பிசி பில் வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கொடுத்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்த வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ, நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் யாராச்சும் பிசி பில்டு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெக் வைப்ரேட்டை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணினாலும் மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர் கூலர் பெரியவனா லிக்விட் கூலர் பெரியவனான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் ஹீட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிசிபேட் பண்ணோம், அதாவது கூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே சம்மர் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மதியானம் மொட்டை வெயிலில் 12 மணிக்கு நீங்கள் ரோட்டில் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு தண்ணி தாக அடிக்கிறது என்ன, வேர்க்கிறது என்ன, ஃபேனை போட்டு ஹாயாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஹீட் நமக்கு வந்து ஆக நம்மளோட ஒர்க் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடைப்படும். ஸோ எப்படி மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாக அடிக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஹீட் ஆச்சுன்னா. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கும். ஸோ ப்ராசஸருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டிஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பேராமீட்டர்ஸில் அதோட பவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பண்ணுவாங்க, அண்டர் கிளாக் பண்ணுவாங்க. ஸோ பிராண்ட் சைட்லேருந்து மதர் போர்டு வழியாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அது எல்லாமே ப்ரோக்ராம்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது உங்கள் பிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிறதும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கிறதும். ஸோ நீங்கள் எப்படி ஒன்ஸ் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு கொஞ்சம் ஃபேன் காற்றோ இல்லை ஏசிலேயே உட்காந்ததுக்கப்புறம் எப்படி பிரிஸ்காக வந்ததுக்கப்புறம் வேலை வந்து செய்ய கண்டினியூவாக போகிறீங்களோ, ஸோ அதே தான் வந்து இங்கேயும் உங்கள் ப்ராசஸரை நீங்கள் நல்லா கூலர் வச்சு கூல் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஏர் கூலரை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஏர் கூலர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பார்த்தாலே எல்லாருக்குமே புரியிற விதத்தில் தான் இருக்கும். ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் எதுக்கு அப்படின்னா வெளியிருந்து ஒரு ஏரை இன்டேக் பண்ணி இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பண்ணும். ஸோ இந்த பீரியடில் இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபின்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த ஃபின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அலுமினியம் தகுடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகுடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர் கூலர் என்ன ரேட்டில் வாங்குறீங்க அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் இந்த ஃபின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஒரு பேஸ் இருக்கும். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் இருக்கும், காப்பரில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் அதோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸை வந்து தருவாங்க. ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர் இருக்குன்னா ப்ராசஸர் மேலே பிளேஸ் ஆகும். ப்ராசஸர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை காப்பர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்லேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெர்மல் கண்டக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரில் ஹீட்டை வந்து நல்லா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் டியூப்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணும். ஃபுல்லாக எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு இருக்கோ அந்த எண்டு வரைக்குமே. ஸோ அப்போ நமக்கு இதுலேருந்து வரக்கூடிய ஏர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபின்ஸ் மூலியமாக இதில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏர் ஃப்ரெஷ்ஷான ஒரு கூலான ஒரு ஏர் வரும். அந்த ஏர் வந்து இங்கே வெளியே வந்தோடனே ஸோ அந்த அவளோட ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து கடத்திடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கீழே ஜென்ரேட் ஆகிற ஹீட் மேலே டிசிபேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹீட்டாக இருக்கிற இடத்துலேருந்து கூலாக இருக்கிற இடத்துக்கு ஸோ ஹீட் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகுது, கூலிங் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹீட் வந்து கூலை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது. ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடும். ஸோ இதனால் உங்களோட ப்ராசஸர் அப்படியே ஒரே அளவில் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணவே தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ஸ்குள்ள இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துமோ இல்லை 2 வருஷமோ தெர்மல் பேஸ்ட் வந்து நீங்கள் ரேர் கேஸில் வந்து மாற்றினாலே வந்து தான் போதும். இல்லை நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுவீங்க 24/7 ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை கழட்டி மாட்டுறதுக்கு பெரிய இன்ஜினியரிங் வந்து தேவைப்படாது. ஒரு சிம்பிளான ஒரு இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கடைக்காரங்களை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் இந்த ஏர் கூலரை வச்சே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் பிசிஸில் யூஸ் பண்ண முடியாது.
ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 டிடிபி இல்லைனா ஒரு 75 அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராசருக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஓகே, அடுத்ததாக ஆட்டநாயகன் லிக்விட் கூலர். ஸோ லிக்விட் கூலர்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும், இவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ லிக்விட் கூலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலரில் வெறும் ஏரை மட்டுமே ஒரு மீடியமாக வச்சு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரை வச்சும் ஹீட்டை வந்து கடத்துவோம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கடத்துவோம். அதனால தான் இதோட பேர் லிக்விட் கூலர்னு சொல்கிறாங்க. இதோட டிசைன் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலரை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேஸ் பிளேட் காப்பரில் இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பம்ப் இருக்கும். எதுக்கு அப்படின்னா வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ரொட்டேட் பண்ணி சப்ளை பண்ணி எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் போகிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நெட்டு மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இந்த ஃபின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாகவே வந்து ஏரில் தின்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் எல்லாமே அந்த நுனியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபின்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் செட்டப் வச்சு ஹீட்டை வந்து ப்ளோ பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா இது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலரில் வந்து வரும். இதோட சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சொல்லலாம். நிறைய பேருக்கு 2 இயர்ஸ்லேயே வந்து லிக்விட் கூலர் ஃபெயிலியர் ஆகும், இல்லை அப்படின்னாலும் ஃபெயிலியரே இல்லாமல் லாங் டேர்முக்கும் ஓடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரூமோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா வந்து பிராண்ட் யூஸ் பண்ணுற கூலன்ட்டு நீங்கள் எந்த பிராண்டு வாங்குறீங்க, ஸோ அந்த பிராண்டோட பம்போட டிசைன் எப்படி இருக்குது, ஸோ அந்த பிளேட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய லிக்விட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய தெர்மோஸ்டாட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து சூடான தண்ணியாக வந்து இந்த ஃபின்ஸுக்கு வந்து ட்ராவல் ஆகும்போது கூலான ஒரு ஏர் உங்கள் கேபினெட்லேருந்து வரும். அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹீட்டை வந்து தூக்கிட்டு போயிடும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கூலான ஒரு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை போய் தொடும். ப்ராசஸரை தொட்டோடனே அதில் இருக்கிற சூடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு மாறும். அந்த தண்ணி மறுபடியும் வந்து சர்க்குலேட் ஆகும், மறுபடியும் அது கூலாகும் ஹீட் ஆகும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர். ஸோ ஒரு தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்குது, என்னடா தெர்மோடைனமிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7,000 8,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல லிக்விட் கூலர் வாங்கி நீங்கள் ஒரு i7 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Ryzen 7 இல்லை i9 Ryzen 9 அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸருக்கெல்லாம் நீங்கள் லிக்விட் கூலர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், 125 அந்த ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா i5 Ryzen 5 இல்லை ரைசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா AM4 ப்ராசஸர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு ஏர் கூலர். ஸோ அந்த மாதிரி கூலர்ஸே வந்து போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 2,500 4,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ஹை எண்ட் ப்ராசஸருக்கு போகும்போது லிக்விட் கூலரோட எஃபிஷியன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். லிக்விட் கூலரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். மேபி ஒரு 50% உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சு தாண்டி ஓடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். ஸோ வாரண்ட்டி இருந்துச்சுன்னா வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. தெர்மல் பேஸ்ட்டு ஆடிக்கு அமாவாசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வரும். அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட்டை மட்டும் போட்டு அந்த ஃபின்னில் இருக்கிற டஸ்ட்லாம் தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஏர் கூலர் ஓடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். இதை விட பெட்டராக கன்வே பண்ணுறப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. கன்வே பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணுறதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிசி பில்டு பண்ணணும்னு நினச்சேன்னா டெக் வைப்ரேட்டை கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி சொல்கிறேன். பை.